அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த மாதம் நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றி காண உங்கள் குலதெய்வ அருள் துணை நிற்கும். எனவே தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். நீங்கள் உங்கள் போட்டியாளர்கள் மற்றும் எதிரிகளை வெற்றி கொள்வீங்க. உங்கள் முன்னேற்றத்தின் காரணமாக சமூகத்தில் நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை ரெண்டிலும் எதிரிகள் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிட்டும். கடன் தொல்லைகள் குறையும், ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும், திருப்தியும் இன்பமும் இருக்கும். உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்து கொள்வீங்க. இந்த மாதம் உங்கள் உத்தியோக நிலையிலும் பொருளாதார நிலையிலும் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலம் லாபம் பெருகும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. அனைவரிடமும் சுமூகமான உறவை பேணுவதுடன் உங்கள் இலக்கை அடைய அவங்கள்ட்டிருந்து ஆதரவை பெறுவது சாத்தியமாவா. இந்த மாதம் உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தியை அடைவீங்க. உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கான அதிகரிக்கும் முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் புதிய அபிவிருத்தி செய்யும் செயல்பாடுகளில் வெற்றி பெற்று இப்போது வளர்ச்சியை அடைய முடியும். இழப்புகள் மற்றும் செலவுகள் குறைய ஆரம்பிக்கலாம். மேலும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த முடியும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுதே காதலுக்கும் உறவுக்கும் இந்த மாதம் அனுகூலமாக இருக்குதுங்க. ஒற்றையர்கள் காதலில் ஈடுபட வாய்ப்புள்ளது. உங்கள் காதலை நீங்கள் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவழித்து மகிழ்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. உங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ள இது ஒரு உகந்த மாதமாக இருக்குமுங்க. உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிட்டும். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் உங்கள் இலக்கில் வெற்றி அடைவதுடன் மகிழ்ச்சியையும் பெற முடியும். உங்களில் சிலருக்கு காதல் உறவுகளில் ஈடுபட பல வாய்ப்புகள் வரலாம்.
எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேணும் மற்றும் காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை பெற சரியான துணையை தேர்ந்தெடுக்க நேரம் ஒதுக்க வேணும். இருப்பினும் கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து செல்வது குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை அளிக்கும். முடிவெடுக்கும் போது சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இடைவெளியை அதிகரிக்கும். எனவே உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் என பரிந்துரைக்கப்படுது. அடுத்தது நான் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். ஏப்ரல் மாதம் உங்கள் வளர்ச்சி பணிகளில் வெற்றி பெறவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் நிதி வளர்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை பெற முடியும். நீண்ட காலத்திற்கு உங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் தொழில் மூலம் திடீர் வருமானத்தை பெற முடியும். கடந்த கால நிதி போராட்டங்களை சமாளிப்பது சாத்தியம். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் வரக்கூடும். உங்கள் இலக்கை அடைவதற்கும் திருப்தி அடைவதற்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் மற்றும் வேலையில் சம்பள உயர்வு மூலம் லாபம் பெற வாய்ப்பு இருக்கிறது. இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் செல்வ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் சுட்டி காட்டப்படுகின்றன. எனவே உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் அல்லது சொத்துக்களை வாங்க முதலீடு செய்யலாம். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான புதிய விஷயங்களை உங்கள் நிதி வளர்ச்சியின் மூலம் வாங்க முடியும். அதிர்ஷ்டத்தை சார்ந்து பங்குகள், வர்த்தகம், திடீர் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புலாம் இருக்குது. மகான்களை தவறாமல் வழிபடுவது இந்த மாதத்தில் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தியோகம். இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க மாதமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. பணியிடத்தில் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ரியல் எஸ்டேட்டு, ஆய்வகங்கள், பொறியியல் மற்றும் செயல்முறை வேலைகள் தொடர்பான துறைகளில் பணிபுரிகிறவங்க அல்லது தொழில் செய்கிறவங்க இந்த மாதம் முன்னேற்றம் காண்பாங்க. மேலும் மேற்பார்வையாளர் மற்றும் குழு தலைவர் போன்ற பதவிகளில் இருக்கிறவங்க உங்கள் தொழில் வளர்ச்சியை ஆதரிக்கலாம். வியாபாரத்தின் மூலம் உங்கள் பொருளாதார நிலை உயரும். திடீர் லாபமும் வியாபார வளர்ச்சி கூடும். கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வருமானத்தை அளிக்கலாம். உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய புதிய திட்டங்களை தயாரிக்கலாம். உங்கள் தயாரிப்புக்கான வாடிக்கையாளர்கள் தளத்தை மேம்படுத்துவது சாத்தியம். சமூகத்தில் உங்கள் தயாரிப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து சிவனை வழிபடுவது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இரத்த நோய்கள், பருவகால நோய்கள், எலும்பு, மூட்டு வலி மற்றும் வயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து குணமடைய ஏப்ரல் மாதம் சிறந்த ஒரு காலமாகும். எனவே முழுமையாக குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் தற்காலிக சிரமங்களை எதிர்கொண்டாலும் சிகிச்சைகள் மூலம் அவற்றை சமாளித்து திருப்தி அடையலாம். சிரமங்களை தவிர்க்க தாய் மற்றும் தாயை போன்ற வயசான குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. தங்கள் இலக்கை அடைவாங்க. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் வெற்றியும் அதன் மூலம் பெயரும் புகழும் பெறுவாங்க. உயர்நிலை கல்வி பயில்பவர்கள் முன்னோர்களின் ஆசிகளின் மூலம் சிறப்பாக செயலாற்றுவாங்க. பெற்றோர்களின் ஆதரவு உங்கள் வெற்றிக்கு துணை நிற்கும். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீங்க. இந்த மாதம் நீங்கள் கல்வியில் முன்னேற உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுபதேதிகள். 1, 2, 5, 6, 7, 8, 16, 17, 20, 21, 22, 28, 29. அடுத்தது அசுப தேதிகள் 9, 10, 14, 15, 23, 24, 25, 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.